விசிகாவில் புதிதாக சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் பலிகடாக்கிட்டார் திருமாவளவன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதை. பேச சொல்லதே திருமாவளவன் தான். ஆனால் என்ன ஆச்சு, அவர் கொஞ்சம் பேசின உடனே, வாரிசு அரசியலை பேசின உடனே வந்தது ஆபத்து. வாரிசு அரசியல் அவர் பேசின உடனேயே திருமாவளவன் பயந்துட்டார். ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வேணும்னார். முதல்ல ஆதவ் அர்ஜுனை கட்சியை விட்டு வெளியில் விளக்கிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துட்டார் ஸ்டாலின் ரொம்ப கடுமையான கோபமாயிட்டார். ஸ்டாலினுக்கு எப்படின்னா, அவரை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டார். ஆனால் பையனை பற்றி பேசக்கூடாது, பையனை பற்றி அசிங்கமாக பேசக்கூடாது. ஏன்னா இப்போ கூட எனக்கு வர ப்ரெஷர்லாம் எப்படின்னா, எனக்கு நிறைய அழுத்தம் வருது அவங்ககிட்ட. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்கள பேசிக்கோங்க, ஸ்டாலின் இவர் உதயநிதியை பேசாதீங்க, அதுவும் உதயநிதியை சினிமா நடிகர்களோட தொடர்பு பற்றி பேசிடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எது நடக்குதோ அதை தான் பேச முடியும், மாற்றி எல்லாம் பேசுகிறது எங்களுக்கு வழக்கம் இல்லை. பொதுவாக மீடியாலாம் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டணும், நாங்கள் அப்படி தான் சுட்டி காட்டுறோம். நாங்கள் எல்லாத்தையுமே தானே திட்டுறோம், அவர் மட்டுமா திட்டுறோம்? உதயநிதியை, விஜயை திட்டுறோம், திருமாவளவனை திட்டுறோம், ஈவன் அண்ணாமலையவே திட்டுறோம், எல்லாத்தையுமே திட்டிகிட்டு தானே இருக்கோம். எடப்பாடியே திட்டுறோம், சசிகலா அவங்களும் ரொம்ப திட்டுறோம். தப்பு செஞ்சால் திட்டுவோம், அவ்வளோதான். அதனால் உதயநிதியை வேணால் தப்பு பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், நாங்கள் திட்டலை அப்படின்னு பதில் சொல்லிட்டோம். அதனால் ஸ்டாலினுக்கு உதயநிதியை பேசினா கோவம் வந்துடும். நேற்று உதயநிதியை இது வாரிசு அரசியல், மன்னர் மாதிரி மன்னர் அரசாட்சி மாதிரி போகுதுன்னு சொன்ன உடனே ரொம்ப கோபமாயிட்டார் ஸ்டாலின். இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு திருமாவளவனுக்கு ஒரு 300-400 கோடி வாங்கிட்டு தான் இவர் சேர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனை சேர்த்ததே பணத்தை வாங்கிட்டு. அவர் பணம் காய்க்கும் மரம், இந்த பக்கம் ஸ்டாலின் பணம் காய்க்கும் மரம். அது இவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு திருமாவளவனுக்கு 2 பக்கமும் கலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தூண்டி விட்டுட்டு என்னென்னமோ பண்ணார். இப்போ கடைசி என்ன பண்ணிட்டார், நீ அவனை கட்சி விட்டுட்டு வெளில விளக்கிட்டு என்கிட்ட வான்ட்டார். உடனே 6 மாதம், அதுவும் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, கட்சி தலைமை மேலே உள்ள மரியாதையை போயிருப்பான். உங்கள் கட்சி தலைமை மேலே, உங்கள் கட்சி மேலே யாருக்கு மரியாதை இருக்குது, இல்லை உங்கள் மேலே யாருக்கு மரியாதை இருக்குது? என்றைக்கு ராஜபக்சேயோட போய் கை குலுக்கிட்டு வந்தீங்களோ அன்றைக்கே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிரி ஆகிட்டீங்க. என்றைக்கு ஜாதியை சொல்லி ஜாதி பொண்ணுகளை தூக்குண்டீங்களோ, மேல் ஜாதி பொண்ணுகளை தூக்குண்டீங்களோ அன்றைக்கே பெரும்பாலான ஜாதிகளுக்கு நீங்கள் எதிரி ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்க, அவங்கெல்லாம் விஜய் ஆதரவாளர்கள், எல்லாமே கலந்து போச்சு. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இதை கிளப்பி அப்பப்போ நியூஸில் உங்கள் பேர் பேசணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த கோமாளித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ 6 மாதம் விலகிட்டார். அவர் ஆதவ் அர்ஜுன் போய் கேட்டார், என்ன சார் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இன்னும் போய் விலகி விட்டீங்கன்னு. 6 மாதம் தான், அப்புறம் பார்த்துக்கலாம். அவருக்கு என்ன பயம்னா, 6 மாதம் கழித்து திருப்பி சேர்க்கும்போது மறுபடியும் 200-300 கோடி கேட்பாரோன்னு பயம். இந்த ஆதவ் அர்ஜுனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே. சேர்றதுக்கு கட்சி கிடைக்கலையா? அதெல்லாம் ஒரு கட்சி 1% ஓட்டு ஆளே கிடையாது. திருமாவளவன் சொல்லிக்கிறார், என் கட்சியில் 10 பொதுச் செயலாளரம், 10 துணை பொதுச் செயலாளரம் அப்படிங்கிறது. சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பன்னி குட்டிகள் தான் 10-20ன்னு போடும், அதுதான் அவர் சொன்னார். அது மாதிரி அதிமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள், ஒரே பொதுச் செயலாளர் தானே. திமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள்னு சொல்லிக்கிறாங்க, அங்கேயும் ஒரே பொதுச் செயலாளர் தானே அந்த காலத்திலேருந்து. அது என்ன 10 பொதுச் செயலாளர் 10 துணை பொதுச் செயலாளர்னால் பள்ளிகள் கூட்டம் குட்டி போட்ட மாதிரி அங்கே இதில் 10 பொதுச் செயலாளர்னு வச்சுருக்காங்க. அந்த 10 பொதுச் செயலாளர் வச்சுட்டா நீங்கள் பெரிய கட்சின்னு அர்த்தமா? இல்லை உங்கள் பக்கம் எல்லாருமே க்யூவில் நின்று சேர வராங்கன்னு அர்த்தமா? இருப்பது 1% ஓட்டு, அதை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதனால் கடைசியாக முடிவுக்கு வந்துட்டார். ஸ்டாலின் கொடுக்குற 50 கோடி தான் முக்கியம். ஆதவ் அர்ஜுன் பின்னாடி போனால் வெறும் பணம் தான் கிடைக்கும், ஸ்டாலின் பின்னாடி போனால் எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்ட்டு திருமாவளவன் கடைசியாக ஸ்டாலின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆதவ் அர்ஜுன், அவரை நம்பி கட்சிக்கு வந்த ஆதவ் அர்ஜுனை 6 மாதம் பதவியை விட்டு நீக்கி விட்டார். ஆதவ் அர்ஜுன் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையில் உங்களுக்கு எங்கள் ஆதரவு.
அதாவது மன்னர் ஆட்சி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுடைய முழு ஆதரவு. மன்னர் ஆட்சிங்கும்போது நல்ல வாரிசுகளாக இருந்தால் வரலாம். இது நல்ல வாரிசா? உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நல்ல வாரிசா? ஒவ்வொரு வாரிசும் செஞ்ச கதையை சொன்னால் நாளி போகும். அதனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் ரைட்டு. மன்னராட்சியை எதிர்த்தது தான் ரைட்டு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. இன்னும் அதிக ஆதரவு கிடைக்கும் நீங்கள் விசிகா விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் விசிகா உள்ளிருந்து சொல்லாதீங்க. அதனால தான் ஆதவ் சொல்ல அர்ஜுன் சொல்லிட்டார், நீ திருப்பி நான் இதை பேசிக்கிட்டு தான் இருப்பேன், மன்னராட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். இப்போவே இன்னொன்று திருமாவளவனே அடித்தார், கருத்தியல் சொல்லும் தலைவர்களின் போலித்தனத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுவேன்ட்டார். அப்படின்னா திருமாவளவன் சொல்கிறார், அவர் தான் கருத்தியல் சொல்கிறார்ல, அவர் எப்படி ஒரு போலி அரசியல்வாதிங்கிறதையும் சொல்லுவேன்ட்டார். அதனால் எல்லாம் முடிஞ்சு இதாகி போச்சு. திருமாவளவன் நாடகம் பெருசாக முடிச்சிட்டாரு.